நேதாஜி நினைவு அறக்கட்டளை மற்றும் நலம் ஹெல்த் பவுண்டேஷன் இணைந்து 63 பள்ளிகளைச் சேர்ந்த 4300 மாணவர்கள் பங்கேற்ற சிறப்பு பேச்சுப் போட்டி சென்னை மகாகவி பாரதி நகரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நலம் மருத்துவமனை இயக்குநரும் நலம் ஹெல்த் பவுண்டேஷன் நிறுவன தலைவருமான மருத்துவர் ராஜேஷ்குமார் தலைமையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக நலம் மருத்துவமனையின் இணை இயக்குநர் மனச ராஜேஷ்குமார், அகில இந்திய பத்திரிகை ஊடக சங்கத்தின் தேசிய தலைவர் டாக்டர் வேல்முருகன், வெளிச்சம் மாதிரி இதழின் ஆசிரியர் பெஞ்சமின், தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில துணைத் தலைவர் ஆவியின் பாலசுப்பிரமணியம், காவல் உதவி ஆணையர் முருகராஜ், புளியந்தோப்பு காவல் உதவி ஆணையர் சாம்பியன் சென்ட், அதிமுக சிறுபான்மை பிரிவின் மாநில இணைச் செயலாளரான அன்னை டிஜிட்டல் சேவியர், 45வது வார்டு மாமன்ற உறுப்பினர் கோபிநாத் என்ற இளம் சேக்வேரா ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் விருதுகளை வழங்கி கௌரவித்தனர். மேலும் இவ்விழாவில் மருத்துவர் ராஜேஷ்குமார் அவர்கள் தந்தையும் வியாசர் பாடி NVR ஹெல்த் சென்டர் இயக்குநருமான 70 ஆண்டுகால மருத்துவ சேவை செய்து வரும் NV ராமதாஸ் அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் நேதாஜி விருது வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இளம் தொழிலதிபருக்கான விருது, கார் சென்டர் உரிமையாளர் ஆனந்தகுமார் அவர்களுக்கும், சிறந்த ஊடகவியலாளர் விருது, பாலிமர் நியூஸ் செய்தியாளர் செல்வம் அவர்களுக்கும், மருத்துவ சேவை விருது, 37 ஆண்டு காலம் மாநகராட்சி செவிலியர் பணியாற்றிய அன்பு தேவகுமாரி அவர்களுக்கும் சிறந்த சமூக சேவகருக்கான விருது, திருநாவுக்கரசு அவர்களுக்கும் சிறந்த கல்வியாளர்களுக்கான விருது பாரதி ஆகியோருக்கு வழங்கப்பட்டது. விழாவினை நேதாஜி நினைவு அறக்கட்டளை ஒருங்கிணைப்பாளர் வியாசை முரளி மற்றும் அவரது துணைவியாரும் இணை ஒருங்கிணைப்பாளருமான கல்யாணி முரளி ஆகியோர் இணைந்து சிறப்பாக ஒருங்கிணைத்து இருந்தனர்.